Really, this is a dream. This is really what we have to rejoice in, because this is God's heart to reach the lost. ஆமென். இதுதான் தேவனுடைய தரிசனம், இதுதான் நம்முடைய தரிசனம். என்றால் இன்றைக்கு கைவிடப்பட்டு இன்றைக்கு ஆண்டவர் அறியாமல் இருக்கிறவர்கள் எப்படியாவது சந்திக்கிறதுக்கு ஏதுவா இந்த காரியங்களை கர்த்தர் செய்ய உதவி செய்வாராக. You know, it wasn't an easy trip for all of us. We were all struggling a little bit there because we live in this land. We live on a very flat place, Chennai, right? So their hills are very, very high. You have to keep walking and walking and walking, and by the time you get there, your breath is gone. அவ்வளவு ஒன்றும் சுலபமான காரியம் அல்ல. எல்லாம் நம்ம எல்லாம் அப்படியே சமபூமியிலே நடந்து நடந்து பழகினவர்கள். இப்போ அங்க போன உடனே மலை மேலே ஏறணும், மூச்சு வாங்கும், பல பாறைகள் கற்கள் இப்படின்னா சமமே இல்லாத இடங்களை நடந்து நடந்து மூச்சு வாங்கி ரொம்ப கஷ்டம் தான், பிரயாசம் தான். ஆனா அதுலயும் ரொம்ப சந்தோஷத்தை கர்த்தர் தந்திருந்தார். It's like I was like a mala பையன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு மலை பையன் மாதிரி மாறிட்டேன். மலைவாழ் பையனை மாதிரி நான் அங்க போய் மாற கர்த்தர் என்னை மாற்றி விட்டார். So when I go home, if those of you can remember my wife Mary Beth, when she grew up, she was a malapone. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், அவருடைய மனைவி இப்படிப்பட்ட மலையில தான் வளர்ந்தவங்க. மலை பகுதியில, அவங்க அமெரிக்க தேசத்துல மலையில வளர்ந்தவங்க, மலை பொண்ணா இருந்தாங்க. I'm sure she's going to have me climbing mountains when I go home. ஆமென். போன பிற்பாடு அவங்க மனைவி அவரையும் கூட்டிக்கிட்டு ஆமென் அவங்க ஊருக்கு போய் நிறைய மலையில ஏற கண்டிப்பா பண்ண போறாங்க. ஏன்னா நீ அங்க போய் மலை ஏறல, எங்க ஊர்லயே வந்து என்ன பண்ண மலையில ஏறு சொல்லிட்டு கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாரு. This morning I'd like to look in God's word in the book of Acts chapter 17. ஆமென். இந்த காலையிலே நாம் தியானத்துக்காய் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்கு வெளிப்பாடுகளை கொண்டு வருகிற அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். And as we're going there this morning, I want you to remember that God's return is very near. ஆமென். ஒன்று அந்த வசனத்துக்கு நேராக நாம் தியானிக்க போகும்பொழுது ஒன்று கர்த்தர் இந்த காலையில திரும்ப ஞாபகப்படுத்துகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார். The Bible says that it could happen in the blink of an eye, and we that are in Christ will be snatched off the earth. Hallelujah. ஆமென். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கண்ணுமைக்கும் நேரத்துக்குள்ளே இயேசு வருவார், அவருக்குள்ளே இருக்கிறவர்கள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அதை தான் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். This is the blessed hope, with that you and I in these mortal bodies will now have bodies that are made for the heaven. Hallelujah. அல்லேலூயா. அதுதான் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறது. அவருக்குள்ளே வாழ்கிற நாம் அந்த நம்பிக்கையோடு கூட அந்த நிச்சயத்தோடு கூட ஆண்டவரை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம், இயேசுவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். And as we think about that this morning, let's look at Acts chapter 17 verse 22. ஆமென். அதை சிந்தித்தவர்களாய் அந்த தியானத்தோடு கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தினுடைய 22ஆம் வசனத்தை நாம் சற்று பார்ப்போம். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே என்று எந்த விசேஷத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். 23 also? Yeah. Yes. எப்படி என்றால், நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவர்களை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். Hallelujah. So in this story we see that Paul he's in a city called Athens, and he's addressing the people that have a very big religious system. ஆமென். இந்த பகுதியில் வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் மார்ஸ் என்கின்ற இந்த பகுதியில் உட்கார்ந்து அங்கே இருக்கிற அநேக மத கோட்பாடுகள் எல்லாவற்றையும் அறிந்து அந்த மத கோட்பாடுகள் மத்தியில் எழும்பி ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். And
And so in this place, there's a term that says to the unknown God. அந்த பகுதியிலே ஒரு வார்த்தையானது எழுதப்பட்டிருக்கிறது, அறியப்படாத ஒரு தெய்வம் என்று அங்கே எழுதியிருக்கிறதை பவுல் காண்கிறார். Another way of saying that is to the God that you do not know. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இதுவரை நீங்கள் தெரிந்து கொள்ளாத ஒரு தேவன் என்று சொல்கிற அர்த்தத்தை அங்கே எழுதியிருக்கிறதை அவர் என்ன பண்றார், காண்கிறார். And so the apostle Paul says, I want to reveal this unknown God to you. ஆமென். அதைதான் அப்போஸ்தலன் பவுல் வைராக்கியம் கொண்டு அந்த இடத்திலே சொல்லுகிறார், நீங்கள் இதுவரை அறிந்திராத அந்த தேவத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு தான் இந்த இடத்தில் ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லி நின்று சொல்லுகிறார். This is the God that made the world and all that is inside of that world. ஆமென். அது இந்த தேவன் தான் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினவராய் இருக்கிறார். This is the God that made the heavens. இந்த தேவன் தான் அந்த பரலோகத்தை உருவாக்கினார். And all that the heavens contain, he ஆமென். made இந்த them. பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் அவர்தான் உருவாக்கினார். And so he's going on and he's trying to get their attention because he's saying, I'm going to reveal this God to you. இதைதான் அவர் அங்கே பிரசங்கித்து அங்கே இருக்கிற ஜனங்கள் அந்த வார்த்தையை கூர்ந்து கேட்கும்படி, என்னால் அவர்கள் தெய்வத்தை அறியாமல் பல விக்கிரகங்களுடைய வழிபாடுகள் இருந்தபடினாலே இதை எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று, அவர்கள் அறியாத அந்த தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எழும்பி அங்கே போதிக்கிறார். Look at verse 27, please. 27வது வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார், அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. I love this because this is telling you and I that God is not far from you or me. இது எனக்கு ரொம்ப பிடிக்கிற ஒரு காரணம் என்னவென்றால், அந்த ஆண்டவர், நாம் பிரசங்கிக்கிற அந்த ஆண்டவர் நம்ம இங்க இருக்கிற யாருக்குமே அவர் தூரமானவர் அல்ல. Whether you feel that God's far away from you or not, the Bible is telling you today that God is not far away. ஆமென். ஏனென்றால் நீங்கள் ஒன்றை விசுவாசிக்க வேண்டியது, வேதம் அதை தான் சொல்கிறது, இந்த ஆண்டவர் யாருக்குமே தூரமானவர் அல்லவே. It's time to seek the Lord. That's what Paul is saying to them. அப்போஸ்தலன் பவுல் அதுதான் கர்த்தருடைய ஆவியினாலே ஏவப்பட்டு சொல்லுகிறார், அந்த ஆண்டவரை தேட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. Try to find out who it is that is God. ஆமென். அந்த தேவன் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் வைராக்கியம் கொண்டு எழுந்து பேசுகிறார். In verse 28 he says, 28ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவரில் நீங்கள் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். Hallelujah. So in him we live and we move and we have our being. Hallelujah. நம்ம அழகா எழுதப்பட்டிருக்கிறது, அந்த ஆண்டவருக்குள்ள தான், நம்ம அறியப்படாத ஆண்டவருக்குள்ள தான் நீங்க பிழைக்கிறீங்க, அசைகிறீர்கள், இருக்கிறீர்கள். I want you to think about that this morning. In him we're living. Hallelujah. அதை நான் சற்று யோசிக்கும்படிக்கு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அவருக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். My uprising and my down sitting is in him today. இன்றைக்கு என்னுடைய உயர்வுலும் சரி தாழ்வுலும் சரி அந்த ஆண்டவருக்குள்ள தான் நான் இருக்கிறேன். My moving in this life is by him today. நான் இன்றைக்கு அசைகிறது, நான் செய்கிற காரியங்கள், செயல்படுகிற காரியங்களும் ஆண்டவருக்குள்ளே தான் நான் செய்கிறேன். Whatever I could say or do with my life is in him today. நான் எதையெல்லாம் பேசுகிறேனோ அதையெல்லாம் அவருக்குள்ளே இருந்து நான் பேசுகிறேன். I have my being, my existence is because of him. நான் அவருக்குள்ளே வாழ்ந்து அவருக்குள்ளே நான் எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறதற்கு ஏதுவாய் அவருக்குள்ளே இருக்கிறேன். Now if you look around the room, you notice that everyone is unique, different. இது அறை முழுவதுமாய் நீங்கள் சுற்றி பார்ப்பீர்கள் என்றால் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்களாய் நாம் இருக்கிறோம். ஒவ்வொருக்கும் தனித்துவம் உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். Just look at your neighbor. They're not you, you're not them. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களை கூட நீங்க பாப்பீங்கன்னா நீங்க அவர்கள் அல்ல, அவர்கள் நீங்கள் அல்ல. Amen. Every single person, there is no copies. There's no copies of anybody who has ever existed. ஆமென். இங்க இருக்கிற யாருக்குமே டூப்ளிகேட் கிடையாது. உங்களை போலவே யாருமே கிடையாது. அந்த காப்பி என்றால் இன்னைக்கு நிறைய காரியங்களை அதை போலவே உருவாக்குவார்கள். ஆனால் உங்களை போல யாருமே உருவாக்கப்படவில்லை. And even if the people are twins, they're still not exactly the same. இன்றைக்கு இரட்டை பிறவிகள் இருக்கிறார்கள். அந்த இரட்டை பிறவிகள் கூட ஏறக்குறைய சில காரியங்கள் ஒன்றாய் இருந்து ஒத்து போற மாதிரி இருக்கான, எல்லாமே ஒன்றாய் இருக்க வாய்ப்பே இருக்காது. Every one of us is different, but every one of us has our being and our existence in God. ஆமென். எல்லாரும் வித்தியாசமா இருந்தாலும் ஆனால் நமக்குள்ளே அந்த ஆண்டவரும் அந்த ஆண்டவருக்குள்ளே நாமும் இருந்து அசைவாடி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டியதா இருக்கிறது.
So when we think back to the very beginning of the time, the beginning of existence, we see that God did something that was very unique. ஆமென். நம்ம இந்த உலகம் படைக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். Hebrews 11:3 says it this way, by faith we understand that the worlds were framed by the word of God, so that the things which were seen were not made of things which are visible. நாம் இதேதான் எபிரேய புத்தகத்துடைய 11ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனங்களை வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது என்று இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். Hallelujah. That means that God's words is what framed everything. Hallelujah. ஆமென். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையானது காரியங்களை படைத்தது என்று நாம் பார்க்கிறோம். In the beginning, God. ஆதியிலே தேவன். That's not a question, that's a statement. Hallelujah. அது ஒரு கேள்வி அல்ல, அது ஒரு வாக்கியம். It's a statement. அது ஒரு வாக்கியம். In the beginning, God. ஆதியிலே தேவன். What does it say that God did? God spoke out loud into the universe and he said, let there be light. ஆமென். அந்த ஆதியிலே தேவன் தன் வார்த்தை கொண்டு சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று வெளிச்சம் உண்டாயிற்று. That is the voice of God that spoke everything into existence. That is the voice of God. ஆமென். அதுதான் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது, எல்லா காரியங்களையும் உருவாக்குறதுக்கு ஏதுவாய் மாறினது. It was God's words that made everything. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தையானது எல்லாவற்றையும் உருவாக்கினது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். Except for man. ஆனால் மனுஷனை மாத்திரம் அவருடைய வார்த்தையினால் அல்ல. He didn't say let there be man. அவர் மனுஷன் உண்டாக கடவது என்று ஒரு நாளும் சொல்லவில்லை. He formed a man out of the dust of the earth. அவர் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். மனுஷனை பூமியின் தூளிலிருந்து எடுத்து உருவாக்கினார். And then he said, I will breathe myself inside of this man. அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்றார், இந்த மனுஷனுக்குள்ள என்னுடைய சுவாசத்தை நான் கொண்டு வருகிறேன், அவன் ஜீவாத்மாவாய் மாறுகிறதற்கு என்னுடைய சுவாசத்தை அவனுக்குள்ள அனுப்புகிறேன் என்று அவருடைய சுவாசத்தை கொண்டு வருகிறார். So in other words, everything that a man needs, God has spoken. ஆமென். இன்றைக்கு மனுஷனுக்கு எதெல்லாம் அவசியமாய் இருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே பேசி இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். If you need milk for your chaya, if you need something for your home, God has made all these things for us. ஆமென். நமக்கு அத்தியாவசியமாய் இருக்கிற சாப்பாட்டுக்குரிய காரியம் அவர் சாயான்னு சொல்றாரு. சாப்பாட்டுக்குரிய காரியமா இருந்தாலும் சரி, சின்ன தேவையா இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஏற்கனவே அவருடைய வார்த்தையினாலே பேசி உருவாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Now we're all breathing an air that we cannot see. இன்றைக்கு நாம் ஒரு காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காற்றை நம்முடைய கண்கூடாய் பார்க்க முடியாது. Can you see the air? இங்க இருக்கிற காற்றை உங்களால பார்க்க முடியுமா? No, but we know that God's breath has allowed man to keep breathing. In him we're living, we're moving, we're having a being. அப்படிதான் தேவனுடைய சுவாசமும் மனுஷனுக்குள்ளே கொடுக்கப்பட்டு அந்த சுவாசத்தினால மூச்சு விடுகிறோம். அதனால தான் ஜீவனோடு கூட இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And just like every person is unique and different, God has a uniqueness about you. ஆமென். எப்படி ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனிப்பட்ட விதத்தில் படைக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் தனித்துவம் இருக்கிறதோ அப்படிதான் உங்களுக்குள்ளே கர்த்தர் அனுப்பிச்சிருக்கிற சுவாசமும் சரி, உனக்குள்ளே நீ வாழும்படிக்கு ஒரு தனித்துவத்தை ஆண்டவர் தரும்படிக்கு அந்த சுவாசத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படிக்கு உடைய கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ? Hallelujah. You know, every one of us has something called fingerprints. I mean, எல்லாருக்கும் ஒன்று தெரியும், கையில ஒரு அச்சி அப்படின்றது ஒன்று இருக்கிறது என்று நமக்கு தெரியும். If I put my fingerprint on something that belongs to me, that means that I have touched this. என்னுடைய கை அச்சினால ஒரு காரியத்தை நான் தொடும் பொழுது அது என்னுடையது, என்னுடைய தனித்துவம் நிரம்பினது என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். You know, when you have your phone and it's got all your fingerprints on it, you don't see when the screen is on, but then you have to clean it off. அநேக நேரங்களில் நம்முடைய போன் எடுத்து தொடும் பொழுது அதுல என்ன பண்ணுது, நம்முடைய கை அச்சி, நம்முடைய ஃபிங்கர் பிரிண்ட் அதுல படுது. ஆனால் ஒருவேளை எப்படி பார்க்கும்போது தெரியாது, ஆனால் அப்புறம் பிற்பாடு நமக்கு தெரியும் பொழுது அதை எடுத்து துடைக்கிறோம். And then after you clean it off, you touch it some more and you see more fingerprints are there. அதை நம்ம க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் கூட, சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் கூட திரும்ப நம்முடைய கை அச்சி அதுல பார்க்கிறோம், திரும்ப நாம அதை சுத்தம் பண்ணுகிறோம். Those are your fingerprints.
அது உங்களுடைய கை அச்சியா இருக்கிறது. No one else has those fingerprints but you. அந்த கை அச்சி மற்ற யாரிலுமே சார்ந்ததில்லை. அது உங்களுடைய தனித்துவமுடைய கை அச்சியா இருக்கிறது. If you touch something, you leave your fingerprints. நீங்கள் ஒரு காரியத்தை தொட்டுட்டு நீங்க போயிட்டீங்கன்னா, This is how they used to discover crimes. When someone commits a crime, they can dust the fingerprints. ஒரு குற்றத்தை யாராவது செய்தார்கள் என்றால் இன்றைக்கும் தெரியும் உங்களுக்கு, அதுல ஒரு ஆராய்ச்சி, அதாவது அவங்க செய்கிற ஆராய்ச்சியில அவருடைய கை அச்சியை வச்சு அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு என்ன பண்றாங்க, இந்த ஆள் தான் அதை செய்தார் என்று கண்டுபிடிக்கிறார்கள். No one has the fingerprints that you have ever. உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த கை அச்சி, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வேற யாருக்கும் கிடையாது. And you know what else? Your voice. உங்களுடைய சத்தமானது. It's called a voice print. ஆமென். அந்த சத்தத்திலே அதுல ஒரு அச்சி இருக்கிறது. You know, the idea is that your voice is unique. ஒரு விஷயத்தை இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய சத்தம் தனித்துவம் வாய்ந்த ஒரு சத்தமாய் இருக்கிறது. You are, when you're speaking and when you're talking, there are sound waves that you cannot see that are coming out. நீங்கள் பேசும் பொழுது, நீங்கள் ஒரு சத்தத்தை பிறப்பிக்கும் பொழுது, அந்த சத்தத்திலிருந்து புறப்பட்டு வருகிற காற்றலைகளை யாருமே பார்க்க முடியாது. So I sat with a man that is a scientist, and he explained to me that they are developing the technology to pull voice print out of rooms. நான் ஒரு விஞ்ஞானியோடு கூட, ஒரு சயின்டிஸ்டோடு கூட ஒரு முறை பிரயாணம் பண்ணும் பொழுது அவர் சொல்ல நான் கேட்டேன், இன்றைக்கு அதற்கான ஒரு ஆராய்ச்சியை அவர்கள் விஞ்ஞானபூர்வமாய் முயற்சி செய்கிறார்கள். சத்தத்தை, அதாவது மனுஷன் விடுகிற சத்தத்தை எப்படியாவது பிடிச்சு அது யாருடைய சத்தம் என்று கண்டுபிடிக்கிறதுக்கான சில ஆலோசனைகளை செய்து வருகிறார்கள். In other words, that the sound wave that when I'm speaking, it never is ending. அவன் இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், இன்னொரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சியை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பிறப்பிக்கிற அந்த சத்தமானது அதற்கு ஒரு முடிவே கிடையாது. அந்த சத்தம் தொடர்ந்து பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. You understand that any noise that is made is a sound that comes out as a wave. ஆமென். இன்றைக்கு எந்த சத்தத்தை பிறப்பித்தாலும் அது என்ன பண்ணுது தெரியுங்களா? அப்படியே அது காற்றலையை போல தொடர்ந்து பிரயாணம் பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறது. Right now you can hear the broadcast from the radios from the 1940s and 50s that are coming bounced back to the planet Earth because the sound waves never ending. ஆமென். இன்றைக்கு சொல்கிறார் ஆராய்ச்சி 1900களிலே 40 50 ஆண்டுகளிலே அந்த ரேடியோவை கண்டுபிடிக்கும் பொழுது அவர்கள் பிறப்பித்த அந்த சத்தமானது அது முடியவில்லையாம். திரும்ப என்ன பண்ணதா, உலகத்துக்குள்ளே வாழ்கிற நம் பூமிக்குள்ளே திரும்ப அந்த சத்தங்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறதா. Now we used to use radio a lot more. ஒரு காலகட்டங்களில் நாம் அதிகமாக ரேடியோ தான் யூஸ் பண்ணி கொண்டிருந்தோம். How could someone in this Chennai city send a voice down to Padre Polier? ஆமென். இங்க இருக்கிற சென்னையில் இருக்கிறவர்கள் எப்படி ஒரு சத்தத்தை, ஆமென், ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாதரா புலியருக்கு அனுப்ப முடியும்? Now if I yell as loud as I can, Padre Polier, நான் எவ்வளவுதான் முயற்சி செய்து பாதரா புலியோர் என்று கத்தினாலும், even if I yell at my very loudest, they will not hear me there. என்னால முடிந்த அளவுக்கு என்னுடைய கடைசி மூச்சில் இருக்கிற சத்தத்தை வரைக்கும் எழுப்பினாலும் இங்க இருந்து பாதரா புலியருக்கு கேட்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. Let me try with thermopod. Thermopod. அவ்வளவு நான் முயற்சி பண்ண விரும்பல. எனக்கு கேட்க போறது கிடையாது இங்க இருந்து திருமால் பாடி. ஆனால் அவ்வளவு சத்தம் போட்டு திருமால் பாடின்னு கத்தினாலும் 120 130 கிலோமீட்டருக்கு இங்க இருந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. They can't hear me there. அதை கேட்க முடியாது அங்க. But rest assured the sound waves are still traveling. ஆனால் ஒன்று சொல்லுகிறது ஆராய்ச்சி, நான் போட்ட அந்த சத்தமானது இங்கே நின்னுறல, இங்கே முடியல, அது தொடர்ந்து பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கிறது. So science is telling us that inside of the walls and rooms there are voice prints. ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார், பேசின அந்த விஞ்ஞானி சொல்லுகிறார், நாம ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து பேசினாலும் அந்த சத்தமானது அந்த அறையில் இருக்கிற செவத்துகளிலே அந்த சத்தமானது இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறதா. In other words, your voice when you speak out loud, it never ends. ஆமென். அதனால தான் இன்னொரு விதத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, ஒரு காரியத்தை நீங்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லும் பொழுது அது ஒரு முத்திரையை, ஒரு அச்சியை உண்டாக்குறதா இருக்கிறது. அதுக்கு முடிவே கிடையாது. Jesus tells us that every word that we spoke will be judged by God. ஆமென். அதனால தான் ஏசாமி சொல்றார், நம்ம பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லுகிறார்.
And just like God, when He spoke, "Let there be light," the whole universe is testifying that God's voice is speaking. அதுதான் ஆண்டவர் நம்முடைய தேவனானவர் பரிசுத்த ஆவியோட பலத்தை கொண்டு வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லும் பொழுது இந்த பூமி முழுவதுமாய் வெளிச்சம் உண்டாக தொடங்கினது. The rain that will fall out of the sky and the sun that will shine was spoken out by God. ஆமென். இன்றைக்கு பெய்கிற மழையா இருக்கட்டும், வருகிற சூரியத்தால் வருகிற வெப்பமா இருக்கட்டும், வெளிச்சமா இருக்கட்டும், எல்லாம் நம்முடைய தேவனுடைய வார்த்தையினால பேசப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. That's why the Bible tells us that the angels will record our lives before God. ஆமென். அதனால தான் வசனத்துல வாசிக்கிறோம், தூதர்கள் நாம் பேசுகிறதை அவர்கள் எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் செலுத்துவார்கள் என்று பார்க்கிறோம். When a man or a woman, when a child cries out to God, the voice carries up to the heaven. Hallelujah. ஆமென். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் இடுகிற கூக்குரல், அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்தில் வரையிலே அந்த வார்த்தைகள் போய் சேருகிறதா இருக்கிறது. If in your home you speak a blessing, when you go back your blessing will be there. ஆமென். ஒரு ஆசீர்வாதத்தை உங்க வீடுகளுக்குள்ள நீங்கள் பேசும்பொழுது அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வீடுகளுக்குள்ள எப்பொழுது அசைவாடி கொண்டே இருக்கிறது. In your home, if you speak the curse, then when you go back there, the curse will be there. அதனால தான் சாபத்தை உங்க வீடுகளுக்குள்ள நீங்கள் பேசும்பொழுது அந்த சாபத்தின் சத்தமானது உங்களுடைய செவத்துகளிலே உங்க வீடுகளுக்குள்ள திரும்ப உலாவிக் கொண்டே தான் இருக்கிறது. Because your voice is always remaining. ஏனென்றால் உங்களுடைய சத்தமானது அது முடிகிறது அல்ல, அது எப்பொழுது அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறதா இருக்கிறது. That's why it's so important to cry out and to call out and to pray to God. அதனால தான் ரொம்ப முக்கியமானது நாம் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடவும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லவும் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. When I go in my house, I can speak and read aloud the word of God. நான் என்னுடைய வீட்டுக்கு போகும்போது என்னுடைய அறைக்குள்ளே அதனால தான் தேவனுடைய வார்த்தையை சத்தத்தை உயர்த்தி நான் வாசிக்கிறேன். In Him I live and I move and I have my voice. அதனால தான் இந்த அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது போல நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், அவருக்குள்ளே அசைகிறேன், அவருக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். When Jesus was hanging on the cross, His voice was ringing out in the land and we can still hear Him say, "It is finished." ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது அவர் அடித்து நொறுக்கப்பட்டாலும் அவர் ஒரு சத்தத்தை கடைசியாய் பிறப்பிக்க செய்தார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது அந்த சத்தமானது உலகம் எங்கும் அது போய் எல்லா ஜனத்திற்கும் அவர்கள் செய்யப்பட்ட காரியங்களுக்கு ஒரு முடிவாய் மாறினது. The Bible said that His blood had a voice and that it speaks better things than even the blood of Abel. ஆமென். ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்டதை காட்டிலும் இயேசுவுடைய ரத்தம் இன்றைக்கும் அநேக காரியங்களை பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. Hallelujah. When the devil lies and says he is like this, he is like that, the blood of Jesus is speaking out and testifying. ஆமென். இன்றைக்கு சத்துரு பல காரியங்களை இது அப்படி இருக்கும், இது அப்படி இருக்கும் என்று பல காரியங்களை உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருந்தாலும் நீங்கள் அதிகாரத்தோடு எழும்பி பேசும்பொழுது அந்த வார்த்தைகளானது உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற காரியத்தை மாற்றி அமைக்கிறதா இருக்கிறது. This is why I pray with my voice. அதனால தான் இன்றைக்கு சத்தத்தை உயர்த்தி நான் இன்றைக்கு ஜெபிக்கிறதை நான் பிரியப்படுகிறேன். This is why I cry aloud with my voice. அதனால தான் ஆண்டவரிடத்தில் சத்தத்தை உயர்த்தி நான் பேசுகிறதை விரும்புகிறேன். That's why I call on the name of the Lord. அதனால தான் இயேசு என்கின்ற சத்தத்தை உயர்த்தி இயேசு என்று சொல்லி கூப்பிடுகிறதை நான் பிரியப்படுகிறேன். The heavens will testify, the earth will testify that you were speaking on God. ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் நிச்சயமா இந்த பூமி நான் பேசின வார்த்தைகளை சாட்சி கொடுக்கும். ஏனென்றால் அந்த வார்த்தைக்கு முடிவில்லை. அந்த வார்த்தையான இந்த இடத்துல ரிங்காரமிட்டு கொண்டே தான் இருக்கும். When you go this way, என் மைக்கு சத்தம் கொடுங்கப்பா, கொஞ்சம் மானிட்டர் சத்தம் கொடுங்க. when you go this way, when you go that way, you have a voice. Hallelujah. ஆமென். இங்க போனாலும் சரி, அங்க போனாலும் சரி, நீங்கள் வாழ்கிற இடங்களுக்கு எங்க போனாலும் சரி, உங்களுடைய சத்தமானது எப்பொழுது அந்த இடத்துல தங்கி இருந்து கொண்டே தான் இருக்கிறது. The angels are writing down in the records. ஆமென். தூதர்கள் அதை உட்கார்ந்து அவர்கள் எல்லாவற்றையும் அதை என்ன பண்றாங்க, முத்திரை போட்டு கொண்டே இருக்கிறார்கள். Saying, what is he saying today? ஆமென். அதை குறித்து என்ன சொல்றாங்க? He's not praying. அவங்க அதை வச்சு ஜெபம் பண்றது மாத்திரமில்ல, He's not reading the word.
He's not reading the word. அவன் அதை உட்கார்ந்து ஏதோ வாசிக்கிறது மாத்திரமல்ல, He's not crying out God's name. ஆமென், அது ஆண்டவருடைய சத்தத்தை ஆமென் சத்தம் போட்டு கூப்பிடுறது மாத்திரம் இல்ல. The angels are seeing this every single day. ஆமென், ஒவ்வொரு நாளும் தூதர்கள் தங்களுடைய சத்தத்தை உயர்த்தி ஆமென் அவர் சொல்லிக் கொண்டே தான் இருக்கிறார்கள். And you're going to give account for this. You and me will give an account for that. ஆமென், அதற்காய் ஒரு கணக்கு ஒப்பிக்க வேண்டியிருக்கும். I want you to know that today it's your voice, not my voice, but your voice God wants to hear. ஆமென், இன்றைக்கு நீங்கள் எழுப்புகிற சத்தமானது அது உங்களுடைய சத்தம் மாத்திரமல்ல, கிரியை செய்கிற ஒரு வார்த்தையை தான் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் பேசுகிற அந்த வார்த்தை ஆண்டவருடைய வார்த்தையாய் நீங்கள் பேசும்பொழுது அந்த வார்த்தைக்கு ஒரு பரிகரணம், அந்த வார்த்தைக்கு ஒரு பதிலை கர்த்தர் நிச்சயமாக ஏற்படுத்துகிறது ஏதுவாய் இருக்கிறது. You see, there was a blind man in a city outside of Jericho. எரிகோவுக்கு வெளியிலே ஒரு குருடன், பார்வையே இல்லாத பிறவி முதல் இருந்த ஒரு பார்வை இல்லாத ஒரு குருடன் இருந்தான். And his name was Bartimaeus. அவனுடைய பேர் பர்த்திமேயு. And Bartimaeus was there every day crying for the money. ஆமென், அந்த பர்த்திமேயு ஒவ்வொரு நாளும் சத்தத்தை எழுப்பி பணத்துக்காய் சத்தத்தை எழுப்பி கொண்டே இருந்தான். He was a blind beggar. He was crying for the money, crying for the food, crying for something to eat. ஆமென், அந்த சத்தத்தை எதற்காக எழுப்பினான் என்றால் அவன் சாப்பிடுறதுக்கு, அவன் வாழ்றதுக்கு, அவனுடைய வாழ்வாதாரத்துக்காக அவன் சத்தத்தை எழுப்பி கொண்டே இருந்தான். And one day he heard about Jesus of Nazareth. ஒரு நாள் ஒரு வார்த்தையை கேட்க துவங்கினான், ஒரு வார்த்தையை கேள்விப்பட துவங்கினான். இயேசு என்கின்ற பெயரை கேட்டான். That this man was not an ordinary person. இந்த மனுஷன் ஏதோ ஒரு பெரிய விசுவாசி அல்ல, அநேக காரியங்களை தெரிந்த மனுஷன் அல்ல. But that his words had power and authority. ஆனால் ஒன்றை அவன் புரிந்து கொண்டான், இயேசு என்கின்ற பெயருக்கு அதிகாரம் உண்டு, அதற்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டான். And with the word he cast the devils out of people. அவனுக்கு ஒன்று புரிந்தது, அந்த பெயரினாலே பிசாசுகள் துரத்தப்பட்டது என்பதை அறிந்து கொண்டான். And with the word he healed the leper. அவன் அந்த வார்த்தையினாலே குஷ்டரோகிகளை அவர் சுத்தமாக்கினார் என்பதை அறிந்து கொண்டான். And when he lifted his voice he taught the things of God. அவன் அந்த சத்தத்தை உயர்த்தும் பொழுது, அந்த இயேசு என்கின்ற சத்தத்தை உயர்த்தும் பொழுது அந்த ஆண்டவர் மகிமைப்படுகிறார், பல காரியங்களை செய்கிறார் என்பதை அறிந்து கொண்டான். Bartimaeus was hearing all these stories about Jesus. அவன் பல காரியங்களை இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு கொண்டே இருந்தான். And one day Jesus ஒரு நாள் இயேசு came to that city. அவன் வாழ்ந்த இடத்திற்கு நேராய் வருகிறார். And when he came inside of the city he only had 12 friends. அந்த இடத்துல உள்ள வரும்பொழுது இயேசுக்கு 12 நண்பர்கள் தான் கூட இருந்தார்கள். But when he left the city, the Bible said that multitudes followed him. ஆமென். ஆனால் அங்க வந்துட்டு அவர் திரும்ப போகும்பொழுது அங்கே திரளான ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். Why did multitudes keep following him? ஏன் திரளான ஜனங்கள் அந்த சத்தத்தை, அந்த இயேசு என்ற பெயரை திரும்ப கூப்பிடுகிறார்கள்? Because his words were so powerful. ஏனென்றால் அந்த வார்த்தையானது மிக வல்லமையானதாக இருக்கிறது. The man that was going to work said, I have to listen to what he's saying today. ஆமென். என்ன சொல்லுகிறார், என்ன பேசுகிறார் என்பதை கூர்ந்து கேட்கும்படிக்கு ஜனங்கள் அங்கே வரத் துவங்கினார்கள். The woman with the child that was sick said that, oh, I will take my child to Jesus, and Jesus heals the child. ஆமென். அங்க இருக்கிற ஆமென் அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு ஏதாவது சுகம் வேண்டும் என்று அந்த இயேசுவிடத்தில் கொண்டு போகும்போது இயேசு அதை தொட்டு சுகப்படுத்தினார் என்பதை அறிந்து கொண்டார்கள். So Jesus had a big meeting inside Jericho. எரிகோவுக்குள்ள இயேசு ஒரு பெரிய கூட்டத்தை அங்கே நடத்தி கொண்டிருந்தார். Many miracles took place. அங்கே அநேக அற்புதங்கள் நடந்தது. And as he was leaving the city, அந்த பட்டணத்தை மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு இயேசு அந்த பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெளியில வரும்பொழுது this blind man named Bartimaeus was sitting on the wall. ஆமென். அங்கே அந்த பர்த்திமேயு உட்கார்ந்த இடத்திலே தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், ஒரு செவர் நண்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். And as he was passing by, the Bible tells us that Bartimaeus began to cry out loud. ஆமென். அவன் சத்தத்தை உயர்த்தி பேசும் பொழுது பர்த்திமேயு தன் ஆண்டவர் அங்க வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் சத்தத்தை எழுப்பி இயேசு என்று கூப்பிட துவங்குகிறான். And what was he crying after Jesus for? Oh, give me some money. Oh, give me some food. Oh, give me something. இயேசுவை பார்த்து சத்தம் போட்டு எனக்கு சாப்பாடு கொடுங்க, எதையாவது கொடுங்க, அது வேணும் இது வேணும் என்று சத்தம் போட்டு இயேசுவை பார்த்து கேட்கல. He began to cry out, Jesus, son of David, have mercy on me. ஒன்றதான் அவன் திரும்ப சத்தத்தை உயர்த்தி கூப்பிட துவங்கின, என்ன தெரியுமா? இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தத்தை உயர்த்தி அவன் கூப்பிட துவங்கினான். With his voice he began to worship God and say, have mercy on me, O God. அந்த சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்க துவங்கினான். The Bible said that the people were telling him, be quiet. Shh.
ஆமென். ஜனங்கள் சொல்ல துவங்கினார்கள், அமைதலாயிரு 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 என்று. Be quiet. Don't bother him right now. ஆமென். அவரை பார்த்து சொல்றாங்க, அவனை தடை பண்ணாதீங்க, தடை பண்றாங்க, செய்யாத என்று தடை பண்றாங்க. He's finished the message. He's got to go now, rest somewhere. Jesus has finished the message, so don't bother him now. அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவரே ரொம்ப நேரம் பாவம் கஷ்டப்பட்டு பிரசங்கம் பண்ணிட்டு களைப்பா வராரு, அவரை போட்டு நீங்க தடை பண்ணி சும்மா போட்டு சத்தம் போட்டு அவரை போட்டு டிஸ்டர்ப் பண்ணாத என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. No. You know what Bartimaeus did? The Bible said that he cried even louder. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவனை எவ்வளவு தடை பண்றாங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அவன் சத்தத்தை போட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் கேட்கல. அவனுக்குள்ளே ஒரு வார்த்தை இருந்தது, இயேசுன்னு கூப்பிடணும்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி கூப்பிட துவங்குறான். He didn't let the people or the situation stop him from calling out the name of God. அவனை சுற்றி இருந்த ஆட்களோ அவனுடைய சூழ்நிலையோ ஒரு நாள் இயேசுவை கூப்பிடுகிறதை தடை பண்ண முடியவில்லை. அந்த சத்தத்தை உயர்த்தி இயேசு என்று கூப்பிட துவங்குறான். Jesus, son of David, have mercy on me. அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தம் போடுறான். The Bible said that Jesus was walking out and he stopped when he heard the voice. ஆமென். வசனம் சொல்லுகிறது, இயேசு அந்த சத்தத்துடைய உச்சத்தை கேட்ட உடனே அவர் இருக்கிற இடத்திலே நின்றார் என்று பார்க்கிறேன். It was the cry that stopped God. It was the cry that made God stop. அவன் போட்ட அந்த சத்தமானது, அவன் சிட்ட அந்த கூக்குரலின் சத்தமானது தேவனை நிறுத்தினது என்று பார்க்கிறோம். How many people were in the crowd talking that day? But there was a cry from a man that was so desperate. He said, I have one chance to get Jesus' attention and I will cry out the name of Jesus. பாருங்க, அநேகர் இருந்தாங்க. ஆனா இவனுக்குள்ள ஒரு வாய்ப்பு எனக்கு ஆண்டவர் தர்றார், ஒரு வாய்ப்பு. ஏனென்றால் அந்த பட்டணத்துக்கு நேராய் திரும்ப வருவாரா எனக்கு தெரியாது, ஆனால் எப்படியாவது சத்தத்தை உயர்த்தி அவரை கூப்பிட்டு நிக்க வச்சிருவேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கூப்பிடுகிறான். அந்த சத்தத்தை கேட்டு இயேசு நின்றார். When you think it's time to be quiet, when the world is telling you to be quiet, to keep your voice down, that is now the time to lift your voice to God. ஆமென். ஏனென்றால் பாருங்க, உங்களுக்கு ஒரு சூழ்நிலையுடைய நிர்பந்தத்தில் உங்களுக்கு ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது என்னுடைய நேரம். நான் இயேசுவை உரக்க சத்தமாய் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற பட்சத்தில் எனக்காய் எப்பேற்பட்ட சூழ்நிலை இயேசு எனக்காய் நிற்பார் என்று நீங்கள் புரிந்து இயேசுவை கூப்பிடுவீர்கள் என்றால் எப்பேற்பட்ட சூழ்நிலை இயேசு விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். I believe that when you're going to and fro in life, that you begin to bless God and the people around you begin to hear you call the name of the Lord and they will be blessed. ஆமென். நீங்க மாத்திரம் அல்ல, நீங்கள் எப்பொழுதெல்லாம் சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுகிறீர்களோ உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளோ கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தையும் விடுதலையை கொண்டு வருகிறதுக்கு ஏதுவா இது மாற முடியும். This is the time to think about your life. இதுதான் அந்த நேரம், உங்களுடைய வாழ்க்கை குறித்து யோசிக்கிறதுக்கு, உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து யோசிக்கிறதுக்கு ஒரு நேரம். You're having a day where you're living and you're moving and you're having your being. It's all because God has given you this life. ஆமென். நீங்கள் நிற்கிறதும் நடக்கிறதும் அசைகிறதும் எல்லாம் எதனால செய்கிறோம் என்றால் கர்த்தர் அந்த வாழ்க்கைக்குள்ள இருக்கிறார். அவர்தான் எனக்குள்ளே இருந்து அசைந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். Everyone is getting much older. இங்க இருக்கிற எல்லாருக்கும் வயசாகி கொண்டே இருக்கிறது. When I first came to this place, I was a young guy. இந்த நாட்டுக்கு நான் வரும் பொழுது 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ரொம்ப வாலிபனாய் கொஞ்சம் இளமையாய் இருந்தேன். Now my hair is turning silver on the side. என்னுடைய முடியெல்லாம் இந்த சைடுல சில்வர் மாதிரி மாறிட்டே இருக்குது. So I must use my days, the ones that God has given me. We don't know how much we have. எனக்கு தெரியாது இன்னும் எவ்வளவு நாட்கள், எத்தனை நாட்கள், இன்னும் எவ்வளவு ஆயுசு நாட்களை கர்த்தர் தருகிறார் என்று யாருக்கும் தெரியாது. Every day is a gift from the Lord. ஒவ்வொரு நாளும் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு. Every day that you have a chance to call on the name of the Lord is a gift from God. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி அவரை ஆராதிக்கிறோமோ, அந்த நாமத்தை கூப்பிடுகிறோமோ, அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதமானது நம்முடைய வாழ்க்கையில் அசைவாடி கொண்டே தான் இருக்கும். When the angels come before God and they call for the books about my life, when they open that book, I want them to see that I was calling on the name of the Lord. Every day he was crying out your name. ஆமென். நாம் கூப்பிடுகிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு உண்டு. நீங்கள் கூப்பிடுகிற ஒவ்வொரு
சத்தத்தையும் ஆமென் தூதர்கள் அவர்கள் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றாங்க. எந்தெந்த நாள்ல எவ்வளவு சத்தம் போட்டு அந்த ஆண்டவரை கூப்பிட்டோமோ அதெல்லாம் ஒரு நாள் ஒரு நியாய தீர்ப்பின் நாளிலே இயேசுவுக்கு முன்பாக அந்த சத்தமானது எவ்வளவு கூப்பிட்டு என்பதை பிரகடனப்படுத்தும். Not just on a Sunday, ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, but every day. தினந்தோறும் He was crying out your name, Lord. தூதர்கள் நின்று சாட்சி கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் உங்க நாமத்தை கூப்பிடல, தினந்தோறும் உங்க நாமத்தை கூப்பிட்டு கொண்டே இருந்தார்கள் என்ற சாட்சியை கர்த்தர் சொல்லுகிறதுக்கு ஏதுவாய் மாற முடியும். He was crying out the name of the Lord. ஆமென். அவருடைய நாமத்தை எவ்வளவு நாம நோக்கி கூப்பிடுகிறோமோ, when you cry on the name of the Lord, God's power will come. ஆமென். எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை கூப்பிடுகிறோமோ அவ்வளவு அவருடைய மகிமை உனக்குள்ள இறங்கி வரும். When you cry the name of the Lord, God's power will come upon your body. ஆமென். எவ்வளவு நீங்கள் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அவ்வளவு வல்லமையானது உடைய சரீரத்துக்குள்ள இறங்கி அசைவாடும். When you call on the name of the Lord, God's power will come to your mind. ஆமென். எவ்வளவு கூப்பிடுகிறீர்களோ அவ்வளவு உடைய சிந்தனையிலே உடைய சிந்தனை மண்டலங்களுக்குள்ள அவருடைய வல்லமையானது அசைவாடுகிறதுக்கு ஏதுவாய் மாறும். In your body or your mind, when you call on the name of the Lord, God will rescue you. ஆமென். நீங்க அது மாத்திரமல்ல, உடைய சிந்தனையில உடைய சரீரத்தில் மாத்திரமல்ல, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் விடுதலையாக்குகிற அவருடைய வல்லமை நீ எவ்வளவு கூப்பிடுகிறாயோ அது உங்களை விடுதலையாக்குறதுக்கு ஏதுவாய் மாற முடியும். Everyone has a different voice. Everyone is unique. When you lift your voice to God, God hears your voice. ஆமென். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய சத்தத்துல ஒரு தனித்துவம் உண்டு. ஆனால் உங்களுடைய தனித்துவத்திலே உங்களுடைய சத்தத்திலே எவ்வளவு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு ஏதுவாய் உங்களுடைய வாழ்க்கைக்கேற காரியங்களை கர்த்தர் செய்கிறதுக்கு ஏதுவாய் மாற முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு நான் கொஞ்சம் அங்கங்கே அசைஞ்சதனுடைய நோக்கம், நிறைய பேர் அதை வித்தியாசமாக பார்த்துருந்தீங்க. அவர் எந்த வீடியோலாம் வரக்கூடாதுன்ட்டு நான் எவ்வளோ தகர்த்து அவருக்கு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஆனாலும் அவருடைய அந்த பிரசங்கத்தில் அவரால் முடியல. ஏனென்றால் அது எதுலேயுமே எந்த ஃபோட்டோலையும் அவர் கேப்சர் ஆகாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. தம்பி ப்ரைவேட் பண்ணுங்கள். ஆமேன். அதனால் ஏனென்றால் இன்றைக்கு பயங்கரமான கட்டுப்பாடுகளுக்குள்ளே தான் இந்த நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். பிரசங்கிக்கவோ கர்த்தருடைய வார்த்தையை சொல்லவோ இப்படி ஆலயத்தில் நின்று பேசுவோம். அதனால தான் நிறைய வீடியோஸில் அவரை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறோம். ஆனால் அவருக்கு அந்த பேசுகிற அந்த ஃபோர்ஸில் என் பக்கத்தில் வர அதனால வீடியோவில் வெளியில் போயிடக்கூடாது லைவ்லன்னு சொல்லி தான் நான் போயிட்டேன். நிறைய பேருக்கு வித்தியாசம் ஆச்சு, என்னடா இங்கே பண்ணுறோமேன்ட்டு. ஒன்றும் இல்லை, அதுதான். ஆமீன். அதனால் ஒருவேளை நீங்கள் டிஸ்டர்ப் ஆகாதீங்க. இப்போ நான் முக்கியமாக ஒன்றை தான் உங்களிடத்தில் விளக்க விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சது? உங்களுடைய சத்தத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. நீங்கள் பேசுகிற அந்த சத்தம் முடிவல்ல. சொல்லுங்க, நான் பேசுகிற சத்தம் நீங்கள் நினச்சிட்டீங்க யாரையோ ஏதோ ஒன்று சொல்லி முடிச்சுட்டா அது முடிஞ்சிச்சுன்னு. உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை பற்றி நாங்கள் பேசிட்டு இருந்தோம். ஆராய்ச்சி சொல்லுகிறதாம் அந்த சத்தம் நீங்கள் சொல்கிறீங்களா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு நினச்சிட்டு அதை முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் அந்த சத்தம் முடியாது, அந்த வார்த்தை முடியாது, அது பிரயாணம் பண்ணிகிட்டே தான் இருக்குதா. இன்றைக்கி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. சிலர் உட்காந்து பெரிய லெவலில் உட்காந்து சில ஒரு அறைக்குள்ளே உட்காந்து பேசுகிறாங்க இல்லையா, அதுக்காக தான் அந்த ஆராய்ச்சி பண்ணுறாங்களா. அவங்க யாருமே இல்லாமல் ஒரு பூட்டப்பட்ட ஒரு அறைக்குள்ளே உட்கார்ந்து சில காரியங்களை சீக்கிரட்டாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறாங்களா. அதற்காக விஞ்ஞான பூர்வமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க உட்காந்து பேசின அந்த அறைக்குள்ளே அந்த செவத்தில் அவங்க பேசின அந்த சத்தமானது இருந்து கொண்டே தான் இருக்குதா. அதுக்காக ஆராய்ச்சி பண்ணி எப்படியாவது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த செவத்தை இருந்து அந்த சத்தத்தை எடுத்து என்ன சீக்ரெட் நாட்டுக்கோ இல்லை சில காரியங்களை பேசுனாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இன்றைக்கி ஆராய்ச்சியில் அந்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ இது எதை சொல்லுது விசுவாசிக்கு என்றால், ஒரு தேவ பிள்ளைக்கு எதை சொல்லுகிறது என்றால், நாம் பேசுகிற ஒரு வார்த்தை முடிவான வார்த்தை அல்ல. நான் பேசுகிற ஒரு வார்த்தை யாரையோ பார்த்து நீங்கள் சாபம் விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே நிற்காது. யாரையோ பார்த்து என்ன பண்ணுறீங்க, ஒரு காரியத்தை நான் செஞ்சு முடிக்கிறேன்னு அது நிற்காது. அதனால தான் அந்த வார்த்தை ஒரு பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கிறது. அதனால் ரொம்ப கவனமாய் நாம் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதை கடந்து விசுவாசிகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை புரிஞ்சுக்கணும். நாம் போடுற சத்தம்லாம் ஒரு முடிவான சத்தம் அல்ல, அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற சத்தமாக இருக்கிறது. எப்படி ஒன்றுமே இல்லாத பூமியின் மேலே தேவன் அசைவாடி, ஒன்றுமே இல்லாத பூமியில் ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் எங்கேருந்து பேசியிருப்பார்? நிறைய பேருடைய கற்பனை இந்தியாவிலேருந்து பேசியிருப்பார், எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து பேசினார். வெளிச்சம் உண்டாக கடவுந்து பேசின உடனே உலகம் முழுசுல வெளிச்சம் வந்துருச்சு. எத்தனை பேருக்கு அது புரிய துவங்குது? அது நம்மளால் புரிந்து கொள்றதுக்கு பெரிய விஞ்ஞானம் தேவைதான். ஆனால் நம்ம விசுவாசத்தில் புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துலேருந்து நான் பேசுகிறத மாத்திரம் என்னோட கூட புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சு சொல்லுங்கள். ஒரே இடத்துலேருந்து பேசும்பொழுது பூமி எங்கேயும் வெளிச்சம் வந்துருச்சு. ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணோன்னா, இப்போ பேக்டோகரா போனோம், 2.25 மணி நேரம் ஃப்ளைட்டில் போகணும். ட்ரெயினில் போனீங்கன்னா 38 மணி நேரம் பிரயாணம் பண்ணணும். ஆனால் ஆண்டவர் உதாரணத்துக்கு சென்னையிலிருந்து வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே இங்கேயும் வெளிச்சம் வந்துச்சு. அந்த 2.25 மணி நேரம் பிரயாணம் பண்ணுகிற இடத்துக்கும் வெளிச்சம் உண்டானது.
அப்போ என்ன சொல்ல வர்றார் பவுல்னா, அவருக்குள்ளே நாம் வாழுகிறோம். சொல்லுங்க, அவருக்குள்ளே நாம் அசைகிறோம். சொல்லுங்க, அந்த சத்தத்துக்குள்ளேயே நம்ம வாழுறோம், அந்த சத்தத்துக்குள்ளேயே அசைகிறோம், அந்த சத்தத்துக்குள்ளேயே நாம் இருக்கிறோம். அப்போ நாம் அவரை கொண்டு பேசும் பொழுது, பேசுங்க சொல்லுங்க, அவரை கொண்டு பேசும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. எப்படி வெளிச்சம் உண்டாக்கடவுதுன்னு பேசினால், சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாக்கடவுன்னு சொல்லும் பொழுது வெளிச்சம் உண்டானதோ, என் வாழ்க்கைக்கு நேராய் ஒரு வார்த்தையை பேசும் பொழுது அந்த வார்த்தை செயல்படுகிறது. அந்த வார்த்தை முடியாது. இது விஞ்ஞான பூர்வமாய் மாத்திரமல்ல, இதுதான் வேதாகமம் சத்தியத்தில் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் தான் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கணக்கு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றார். நாம சொல்றோம், நான் சீக்கிரட்டா உட்காந்து பேசுறேன், யாருக்கு தெரியாம உட்காந்து ஒளிஞ்சு பேசுறேன். கர்த்தர் சொல்றார், எல்லாவற்றையும் தூதர்கள் உட்கார்ந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் நீ பேசுற நல்ல வார்த்தைக்கும் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. நீ பேசுகிற துரான ஆலோசனைகளுக்கும் ஒரு ஆலோசனை, ஒரு நாள் ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார் தேவ பிள்ளை. அப்ப விசுவாசி கவனமா இருக்க வேண்டும். என்ன கவனமா இருக்கணும்? நாம் பேசினால் வானத்திலேயே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவதற்கு ஏதுவாய் கர்த்தர் செயல்படும். எத்தனை பேர் பேசுவீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் எழுப்பி இதை தான் சொல்லிக்கொண்டு, ஆண்டவரே நாளைக்கு எங்களுக்கு இந்த ஆராதனை இருக்குது ஆண்டவரே. உலகம், அதுவும் அட்லீஸ்ட் இந்திய தேசத்தில் எல்லா இடத்துலையும் நாளைக்கு நாங்கள் ஆராதனை பண்ணோம் ஆண்டவரே. மழை ஒரு நாள் தடையாக இருக்கக்கூடாது, மழை எங்களுக்காய் கொஞ்சம் நிறுத்தி போடுங்க ஆண்டவரே. விஞ்ஞானம் சொல்லுது, ஆராய்ச்சி சொல்லுது, தமிழ்நாடு வெதர்மேன் சொல்றாரு நாளைக்கு பிச்சு பிச்சு கொட்ட போதுன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் மாற்றி சொல்ற ஆண்டவரே, எங்களுக்காய் அதை கர்த்தர் நிறுத்துகிறது ஏதுவாய். பாதராப்புலிருந்து டிராவல் பண்றாங்க, திருமால்பாடியிலிருந்து டிராவல் பண்றாங்க. கர்த்தர் அதை எங்களுக்காய் சாதகமாய் மாற்றுவீராக. ஒரே ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்த, மோசே சொல்றார், ஆண்டவர் எங்க மேல கிருபையாய் இருப்பீர் என்றால் எங்களுக்காய் இதை செய்யுங்க ஆண்டவர் என்று. அப்ப ஆண்டவர் சொல்லும் போது நம்ம வார்த்தையில ஒரு அதிகாரம் புறப்பட்டு கர்த்தர் அதையும் மாற்றி அமைக்க ஏதுவாய். நான் ஒன்னும் பெருசா சொல்லி நிறுத்திட்டேன் ஏசா மாதிரின்னு சொல்ல வரல. நான் பேசும்பொழுது எனக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிற அவருக்குள்ள இருக்கிற நான் பேசும்பொழுது அதுல இருந்து ஒரு அதிகாரம் புறப்பட்டு வருது என்று நான் நம்புறேன். ஆனால் தான் என்னுடைய வார்த்தைக்கு எத்தனை பேருக்கு அந்த ஆழங்கள் புரிய துவங்குறது. ஆனால் உங்க வாழ்க்கை, ஆனால் தான் பர்த்திமேயுடைய சூழ்நிலை நீங்க பார்க்கும் பொழுது, பர்த்திமேயு எதையும் கேட்க வில்லிங்கா இல்லை. நம்ம ஊரில் அடக்கிற மாதிரி தான் அவனை பயங்கரமாக அடக்கியிருப்பாங்க. என்னன்னு, டேய் நீ பிச்சைக்கார அமைதாடுறா, நீலாம் சத்தம் போறியாடா, டேய் அமைதாடுறா. இன்னும் எத்தனை கெட்ட வார்த்தை சொல்லி அடக்கினாங்கலாம் தெரியாது, விட்டுருவோம், அந்த பக்கம்லாம் போவேனா. ஆனால் வசனம் சொல்லுது, எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கோ, தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன். இந்த மனுஷனை எவ்வளோக்குள்ள அடக்குனாங்களோ, இவ்வளோ பெரிய சர்ச்சில் உட்காந்தோ இல்லை இவ்வளோ பெரிய இடங்களில் உட்காந்தோ யூடியூப்பில் பல பிரசங்கத்தை கேட்ட மனுஷன் கிடையாது அவர். உண்மை அதுதான். இதுக்கு முன்னால் ஆலயத்துக்கு போயிருப்பாரா? சந்தேகம் தான். ஏன்னா அவர் ஒரு பிறவி குருடன். ஆலயத்துக்குள்ளெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. அந்த நாட்களில் இப்படிப்பட்டவங்க பிச்சை எடுக்கிறது தான் அவங்கள நியமிக்கிச்சாங்க. ஆனால் அவர் எப்படியோ இந்த உண்மையை தெரிந்து கொண்டு, அந்த உண்மையை அறிந்த அவர் வெளியில் உட்கார்ந்தாலும் இந்த இயேசு இந்த பக்கம் வராருன்றத ஒரு சத்தத்தை கேட்ட உடனே அவர் சும்மா இல்லை, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கோன்ட்டு சத்தம் போட்டான். வசனம் சொல்லுது, அவன் சத்தம் போட்ட உடனே கூட வந்தவங்களாம் சொன்னான், டே வாயை மூடுறா, சும்மா இருறா, டே அவர் டயர்டாகிறாரா, நீலாம் பேசினா அவர் கேட்பாராடா, இவ்வளோ கூட்டத்து நடுவில் நீ பேசுகிற சத்தம் அவர் கேட்க போதாரு, கம்முன்னு இருடா, என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க வச்சுங்க. ஆனால் வசனம் சொல்லுது, அவனை எவ்வளோக்குள்ள அடக்கிறாங்களோ அவ்வளோக்குள்ள சத்தம் போட்டு அவன் கூப்பிட தொடங்கடா. இதை புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை என்னவென்றால், சில நேரங்களில் வயிற்று வலியோ, சில சூழ்நிலைகளோ, சரீர உபாதைகளோ, சூழ்நிலை சில நேரத்தில் ஐயோ ஆண்டவர் செய்யவே மாட்டார் போகுது. 10 பேர் வந்து நம்மளை சொல்லிடுவாங்க, நீ என்ன ஜெபம் பண்ணி நடக்குது, இதெல்லாம் உனக்கு நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி எவ்வளவு உன்னை ஒடுக்குறாங்களோ, அப்போ தான் இன்னும் அதிகமாக இயேசுவை நோக்கி நீ கூப்பிட வேண்டும். எவ்வளவு இயேசுவை நோக்கி நீ கூப்பிடுகிறாயோ அவ்வளவு அந்த சத்தத்துக்கு ஒரு வல்லமை புறப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் அந்த அதிகாரத்தோடு கூட சொல்றீங்க? எவ்வளவு நீங்க சத்தம் போட்டு இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அவ்வளவு கூட சத்தத்துக்குள்ள, அதுதாங்க வெளியில இருக்கிறவனுக்கு இன்னைக்கு ஒரு கொண்டாட்டம் தெரியும். இந்த சத்தத்தை போட்டா இந்த குறிப்பிட்ட நாளுக்கு ஏதோ அவங்க செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு நினைச்சிட்டாங்க. அதுக்கு பல லட்சம் இன்னைக்கு இந்திய தேசத்தில் செலவு பண்ண, கோடிகள், லட்சம் இல்லை. நீங்கள் படித்து பாருங்கள், அதுக்கப்புறம் எத்தனை பேர் சாவுறாங்க, அதனால எத்தனை பேருக்கு எவ்வளோ காசு விரயமாக இருக்குதுன்னு. அதெல்லாம் நான் குறை சொல்கிறதுக்கோ அதே எனக்கு அவசியம் இல்லை.
அவங்க போட்டு சத்தத்தில் கொண்டாடுறதை காட்டிலும் என்கிட்ட அவ்வளோ பெரிய பணத்தை செலவு பண்ணி கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குள்ளே கர்த்தர் அந்த சத்தத்தை தந்திருக்கிறார். யாருக்கெல்லாம் அது புரிய துவங்குது? எனக்குள்ள ஒரு சத்தம் இருக்குது. எனக்குள்ள சொல்லுங்க, எனக்குள்ள ஒரு சத்தம் இருக்குது. அவருக்குள்ள நான் அசைகிறேன், அவருக்குள்ளே நான் வாழ்றேன், அவருக்குள்ளே நான் இருக்கிறேன். அந்த வசனம் ரொம்ப தொட்டுச்சு. 28ஆம் வசனத்தை சொல்றார், ஏனெனில் நான் அவருக்குள்ளே பிழைத்திருக்கிறேன். சொல்லுங்க, அவருக்குள்ள பிழைத்திருக்கிறேன், அவருக்குள்ள அசைகிறேன். சொல்லுங்க, எத்தனை பேர் அதை நம்புறீங்க? பிரதர், நீங்க நாளைக்கு காலைல வேலைக்கு, நாளைக்கு லீவ் விட்டுருங்க, புதன்கிழமை வேலைக்கு போனாலும் சரி, எழுந்து போகும்போது அவருக்குள்ளே நீங்க அசைஞ்சு போயிட்டே இருக்கிறீங்க, அவருக்குள்ள பிழைச்சிட்டே இருக்கிறீங்க. இங்க இருக்கிற உட்காரும் போது நீங்க அவருக்குள்ள பிழைக்கிறீங்க. ஆராதனையில உங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஒருவேளை ஒரு சரீர பலவீனத்தோடு கூட நீங்கள் படுத்திருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் என்ன தெரியுமா? நான் அவருக்குள்ளே பிழைப்பேன், அவருக்குள்ளே நான் பிழைப்பேன், இயேசுக்குள்ளே நான் இருக்கிறேன், இயேசுக்குள்ளே. அதனால தான் சொல்றாரு, அங்க இருக்கிற அறியாத இருக்கிற ஜனங்கள் சொல்றாங்க, நீங்க காணாத ஒன்றை நான் காணும்படிக்கு உங்களிடத்தில் பிரசங்கிக்கிறேன். ஒருவேளை திருமால் பாடியில் வந்திருக்கிற இதுவரையில் நீங்க காணவில்லை என்றால், பாதராப்புள்ளியிலிருந்து வந்தவங்க இதுவரையில் காணவில்லை என்றால், அதற்காக எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே அந்த ஆண்டவர் இன்றைக்கு வாசம் பண்ணும்படிக்கு வந்திருக்கிறார், உங்களுக்குள்ளே ஜீவிக்கும்படிக்கு அவர் வந்திருக்கிறார். என்றைக்கெல்லாம் நீ இயேசு என்று கூப்பிடுகிறாயோ அன்றைக்கெல்லாம் ஒரு அற்புதம் செய்யும்படிக்கு அவர் வருகிறார். கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லுங்க, என் இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், அவருக்குள்ளே நான் வாழ்றேன், அவருக்குள்ளே சத்தத்தை எழுப்புறேன், அவருக்குள்ளே அசைக்கிறேன். அந்த வசனம் சொல்றார் பாருங்க, ஏனென்றால் நான் அவருக்குள்ளே பிழைத்திருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் பிழைச்சிருக்கிறேன், அவரால் தான் நான் பிழைச்சிருக்கிறேன், அவரால் தான் நான் பிழைத்திருக்கிறேன், அவரால் தான் நான் பிழைத்திருக்கிறேன், அவராலே பிழைத்திருக்கிறேன், அவரால் அசைந்து கொண்டிருக்கிறேன், நான் எழுந்திருக்கிறேன், நடக்கிறேன், என் வாகனத்தை ஓட்டுறேன், பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன், அவருக்குள்ளே நான் செய்து கொண்டே இருக்க கர்த்தர் எனக்கு உதவி. எத்தனை பேர் அதை மகிமைப்படுத்துறீங்க? எத்தனை பேர் அதற்குள்ள நம்பிக்கை சொல்றீங்க? ஆண்டவரே, நான் என் பிசினஸுக்கு போனாலும் சரி, என் வேலைக்கு போனாலும் சரி, என் காரியங்களை செய்ய போனாலும் சரி, இங்க இருக்கிற படிக்கிற பிள்ளைகள் படிப்புக்கு போனாலும் சரி, அவருக்குள்ளே அசைந்து இருக்கிறீங்க. அதனால்தான் இன்னொரு வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இருக்கிறார், அவர் ஞானத்தை தருகிறார், அறிவை தருகிறார், ஆலோசனையை தருகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தருகிறார், கிருபைக்குள்ள என்ன பெருக செய்கிறார், எல்லாவற்றையும் செய்கிறதற்கு சாமர்த்தியத்தை தருகிறார், எல்லா மனுஷனுக்கு முன்பாக நிற்கிற தைரியத்தை தருகிறார். நான் வியாதிப்பட்டு படுத்தாலும் அதற்குள்ளே அவர் எனக்குள்ளே இருக்கிறார். யாரெல்லாம் நம்புறீங்களோ அதை நீங்க அறிக்கையிட்டு கொண்டே இருங்க. பர்த்திமேயுக்கு கொஞ்ச நேரம் கேட்டதுக்குள்ளே ஒரு விசுவாசம் வரும் என்றால், பல நாளாய் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் வரும் என்றால், இன்றைக்கு இந்த பகல் வேளையில உன்னுடைய சூழ்நிலை மாறும் பொழுது மாறுகிறதுக்கு ஏதுவாய் உன்னுடைய சத்தம் மாறும். உன் சத்தம் மாறும். நீ நான் மறந்துடுற. நிறைய நேரங்களில் உலக மனுஷனை பார்த்து முதல் ஆராதனை முதல் வாரத்தில் பேசினார் இல்லையா, நம்ம எப்படி தெரியுமா, சங்கீதக்காரன் தாவீத மாதிரி தான், எவ்வளோ நான் இது பண்ணுறான், அவன் நல்லா இருக்கிறான், அவனுக்கு எல்லாம் நடக்குது, மற்றதெல்லாம் பார்க்குறீங்க, ஆனால் அவனுக்குள்ளே இல்லாத ஒன்று உனக்குள்ளே இருக்கிறது. இயேசு. பத்தலை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இயேசுவை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட இயேசுவை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சத்தத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அதிகாரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு விரோதம் அசைந்து கொண்டிருக்கிறது. அதை சும்மா ஏதோ ஒரு பேர் கிறிஸ்தவனை போல, இயேசுவை அறியாத யாரோ ஒரு மனுஷனை போல நீங்கள் இருந்துட்டு போயிடாதீங்க. உங்களுக்குள்ள ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரம் இயேசு. அதெல்லாம் நான் தனியா இல்லை, அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் தனியாகவே இல்லை. அதான் சொல்கிறேப்பா, அப்பப்போ உனக்கு ஒரு சிந்தனை வரும், இது பிசாசு கொண்டு வருவான், அதனால் அவர் சொல்ல, உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உனக்கு துணை நிற்பேன். இதோட மேலான ஒன்று எனக்குள்ளவே இருக்கிறார். நான் அவருக்குள்ளவே அசைந்து கொண்டிருப்பேன், நான் அவருக்குள்ளவே வாழ்ந்து கொண்டிருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அவருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பேன்? அவர் ஒரு நாள் வருகிறார், நித்தியமாய் மோட்ச வீட்டில் என்னை கொண்டு போய் சேர்த்து அவரோடு கூட நித்தியமாய் வாழ்றதுக்கு அவர் என்னை எப்பொழுதும் என்னை அவருக்குள்ளே வைத்து கொண்டிருப்பார். ஒரு நாள் நான் தோத்து போக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல, இதுவரை இந்த புத்தி தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த புத்தியை பெற்றுன்னு போங்க. இந்த சத்தியத்தை தெரியாம, இந்த உண்மை தெரியாமல் இருந்துச்சுன்னா இன்னைக்கு உண்மையை பெற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு தான் முதல் முறை இதை கேட்குறேன். இவ்வளோ இருக்குதா எனக்குள்ள? ஆமாங்க, இவ்வளோ இருக்குது உங்களுக்குள்ள. அந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார்.
அதெல்லாம் யாருமே மாற்றவே முடியாது. சொல்லுங்க, என்றைக்கு நீ அவரை நோக்கி யார் வேணா என்ன வேணா சொல்லுவாங்க, நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்குமா? நீ இயேசுன்னு கூப்பிட்டா பெருசாக நடந்துருமா? இயேசுன்னு கூப்பிட்டான்னா பெருசாக காரியம் என்ன நடந்துருமா? விட்டு கொடுக்காதீங்க. நான் எவ்வளோக்கு எவ்வளோ கூப்பிட்றனோ அவ்வளோக்குள்ள அற்புதம் எனக்கு நடக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ கூப்பிட்றனோ என்னுடைய சத்தம் முடிவே இல்லாத சத்தம். சொல்லுங்க, என் சத்தம் முடிவில்லாத சத்தம், என் சத்தம் முடிவில்லாத சத்தம், என் சத்தத்துக்கு ஒரு ஓய்வே கிடையாது. சொல்லுங்க, இப்போ ஒரு சத்தத்தை போடுறீங்க பத்தியா, இது முடிவே போறது கிடையாது. இந்த சத்தம் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளில் சொல்லும். நீ அன்றைக்கு அன்றைக்கு அந்த நாளில் நீ சத்தத்தை உயர்த்தி நீ சொன்ன அந்த சத்தத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது. அந்த 19ஆம் தேதி, அன்றைக்கு அக்டோபர் மாதத்தில் 19ஆம் தேதி 11 மணிக்கு உட்கார்ந்து உன் சத்தத்தை எழுப்பினாய் அல்லவோ, அந்த சத்தத்தின்படியே காரியம் உனக்கு நடக்கிறது. அந்த சத்தத்தின்படியே கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த சத்தத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. இங்கிருந்து போகும்பொழுது நீங்க வேணா வரும்போது தனியா வந்திருக்கலாம், சும்மா கூட்டு போறாங்களேன்னு வேணா வந்திருக்கலாம். அப்படியான செஞ்சிருக்க மாட்டாங்க. வேன் காலியாகுது, 2 சீட்டு காலியாகுது, ஏறுங்க. போன ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நிறைய பேர் கெஞ்சி பார்த்தேன், 2 சீட்டு காலியாக இருக்குது வாங்கன்னு. யாரும் வரல, பரவாயில்ல. ஆனால் இங்கே கிராமத்தில் தானே போகிறோம், சரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு வேணா நீங்கள் சும்மா தனியாக ஜாலியாக வந்திருக்கலாம். ஆனால் போகும்போது நீங்கள் தனியாக போல, உங்களோடு இயேசு வருகிறார். இயேசு உனக்குள்ளே நிரம்பி இருக்கிறார். இயேசு உனக்குள்ளே அசைவாடுவார். நீ அவருக்குள்ளே வாழ்வாய். அவருக்குள்ளே அந்த சத்தமானது பிறப்பிக்க பிறப்பிக்க உனக்குள்ளே அறியாத ஒரு வல்லமை உனக்குள்ளே செயல்பட துவங்கும். இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த சத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டு எனக்குள்ளே கொடுக்கப்பட்ட அந்த இயேசுக்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு அன்றைக்கு பர்த்திமை கூப்பிட்டா நிப்பீங்கன்னா, இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை நான் கூப்பிடுறேன் ஆண்டவர். எத்தனை பேர் அதை சொல்ல போறீங்க? எத்தனை பேருடைய சூழ்நிலையை சொல்லி வெட்கப்படாம நீங்க இருக்கிற இடத்துல உங்க சூழ்நிலையை சொல்லி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலைக்கு ஆண்டவரே ஒரு சத்தத்தை இன்றைக்கு பிறப்பிக்கிறேன். உடனடியாய் ஒரு அற்புதம் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லனாலும் நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். ஆண்டவர் ஒரு சத்தத்தை இதன் மூலமாய் நான் பிறப்பிக்கும் பொழுது ஒரு அற்புதம் எனக்காய் நடக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசத்தோடு கூட சொல்ல போறீங்க? யாரும் சும்மா இருக்காதீங்க, ஒரு சத்தத்தை உயர்த்துங்க. ஒரு சத்தத்தை கம்பீரமாய் உயர்த்தி சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வாய்ப்புல ஒரு சத்தத்தை உயர்த்தி சொல்றேன். ஆண்டவர் பிள்ளை உண்டாக கடவுது சொன்னா பிள்ளை உண்டாக கடவுது, திருமணமாக கடவுது சொன்னால் திருமணமாக கடவுது. இன்றைக்கு சொல்லுங்க, ஒரு பிசினஸ் நடப்பதாக என்று சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை தரப்போறேன்னு சொன்னீங்கன்னா அதற்குள்ள ஒரு ஜெயம் வருவதாக. உயர்த்துங்க, உடைய சத்தத்தை உயர்த்தி கொண்டே இருங்க. உடைய சத்தத்தை ஓய பண்ணாதீங்க. சொல்லுங்க, இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிக் கொண்டே இருங்க. இந்த காலையில ஒரு சத்தத்தை உயர்த்தி கொண்டே இருங்க. உடைய சூழ்நிலையுடைய நிர்பந்தத்தின் மத்தியில், நீ போய்கொண்டிருக்க இருக்கிறத்தின் மத்தியில், உன்னை அறியாத ஒன்று உனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்குள்ள ஒரு சத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்குள்ள ஒரு தோணியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சத்தத்தில் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் நீ நினைக்கலாம் அது முடிஞ்சிருச்சுன்னு. ஆனால் நீ பேசுகிற ஒரு வார்த்தைக்கும் முடிவில்லை. அந்த வார்த்தையானது பிரயாணம் பண்ணி கொண்டே தான் இருக்கிறது. அந்த வார்த்தை செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அப்படிதான் இன்றைக்கு உன் சூழ்நிலைக்கு நேராய், நீ போய்கொண்டிருக்கிற இறுக்கங்களுக்கு நேராய் மாறாய் பேசாத, முடியலன்னு சொல்லாத, என்னால எதையுமே நடக்க முடியல என்று சொல்லுகிறதற்கு பதிலாக இதை இயேசு எனக்கு மாற்றி போடுவார், இந்த சூழ்நிலை இயேசு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், என் வியாதி சுகமாகும், என் பலவீனத்தை இயேசு மாற்றி போடுவார் என்று சொல்லி நீ எவ்வளவு உன் சத்தத்தை பிறப்பித்து விசுவாசமாய் சொல்லுகிறாயோ, உடனடியாய் ஒரு தீர்வு வரலாலும் பரவாயில்ல, அந்த சத்தத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த சத்தம் பிரயாணம் பண்ணது. அந்த சத்தம் உனக்குள்ள அசைவாடி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, உன் சத்தத்துக்கு ஒரு வல்லமை உண்டு, உன் வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு. ஏனென்றால் நீ அவருக்குள்ளே வாழுகிறாய். என்றைக்கெல்லாம் இயேசு என்று கூப்பிட்டு எனக்கு அற்புதம் நடக்க வேண்டும் சொல்லுகிறாயோ, அப்பொழுதெல்லாம் அதில் ஒரு வல்லமை புறப்படுகிறது. அதற்குள்ள ஒரு செயல்பாடு உண்டாகிறது. உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிற அந்த சத்தம் உனக்குள்ளே இருக்கிறது. அதனால்தான் நீ அதை கிளைம் பண்ணி அதை நோக்கி கூப்பிடு. அந்த சத்தம் உன் சூழ்நிலையை மாற்றி போட்டுரும். அல்லேலூயா.